ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்மளோட சேனலில் உங்களில் நிறைய பேருக்கு இருக்கிற டவுட்டு தான், நம்ம ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணும்போது இப்படி ரெஸ்ட்ரிக்ஷன்ற ஏரியாவில் நன் அப்படின்னு கொடுத்துட்டு பக்கத்தில் ஷார்ட்ஸ் பாலிசின்னு கொடுத்துருக்காங்க. இது எதுவும் ப்ராப்ளமா சிஸ்டர்? இது எதனால வருது? நான் வந்துட்டு ஷார்ட்ஸில் இருக்க மியூசிக்கே தான் யூஸ் பண்ணுறேன், பட் அதுக்கு எதுக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய குழப்பிக்கிறீங்க. அண்ட் இந்த இது வந்துட்டு காப்பி ரைட்டுக்காக கொடுத்துருக்காங்களா அப்படின்னு சில பேர் டவுட் படுறீங்க. இதெல்லாம் என்ன அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ இந்த இடத்துல எதுக்காக இப்படி வந்திருக்கு, இதை எப்படி கிளியர் பண்ணி வெறும் நன் அப்படிங்கிறது மட்டும் வர வைக்கணும், அண்ட் இதனால என்ன பிரச்சனை வரும் அப்படிங்கிறத எனக்கும் இந்த மாதிரி ஒரு வீடியோல வந்திருக்கு. ஸோ அதுலயே உங்களுக்கு கிளியர் பண்ணி காமிக்கிறேன் வாங்க. ஸோ நம்ம ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணும்போது மேக்ஸிமம் அதுல இருக்க மியூசிக் தான் எடுத்து அப்லோட் பண்ணுவோம். பட் சில நேரங்கள்ல வந்துட்டு நமக்கு இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷனுங்கிற அப்படி ஏரியால இந்த மாதிரி ஷார்ட்ஸ் பாலிசின்னு வரும். ஸோ அதுக்கு நீங்க என்ன பண்ணணுங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்றேன் பாருங்க. இப்போ அதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க ஒய்டி ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதுல கண்டென்ட் அப்படிங்கிறதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஷார்ட்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நார்மலா நான் ஒரு வீடியோ ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ற ஏரியால பாருங்க நமக்கு நன்னு வந்திருக்கு. ஸோ இது மாதிரி வந்தா நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஷார்ட்ஸ் வந்துட்டு அப்லோட் ஆயிடுச்சு. இதுவே வந்துட்டு வேற ஒரு கண்டென்ட் எடுத்து காமிக்கிறேன் பாருங்க. ஸோ இப்போ கிளிக் பண்ணியிருக்கேன் இல்லையா, இதில் பாருங்க ரெஸ்ட்ரிக்ஷன் பக்கத்தில் நன்னு போட்டு பக்கத்தில் அந்த ஷார்ட்ஸ் பாலிசிங்கிறது வந்திருக்கு. இது என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மெமரிஸ்க்காக வந்துட்டு இந்த சம்மக் ஷலோ பாட்டு வந்துட்டு இடையில வந்திருக்கும், ஒரு கொலாப்ஸ் மாதிரி இருக்கும் இது. ஸோ அதில் தான் நான் எடுத்து போட்டிருந்தேன். இப்போ நம்ம என்னன்னு பார்க்கறதுக்காக அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் பக்கத்திலே இருக்கு பாருங்க, அந்த நன் ஷார்ட்ஸ் பாலிசி, அது மேலேயே ஒரு கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ணா இந்த மாதிரி வருது. அதில் பார்த்தீங்கன்னா பப்ளிக்ல இருக்கு, டாலர் சிம்பிள் போட்டு அது கிரீன்ல தான் இருக்கு, ஏன்னா அது ஆன்ல தான் இருக்கு. ஸோ அது பிரச்சனை இல்லை. கீழேயும் பார்த்தீங்கன்னா அந்த பேராகிராஃப்ல இது வந்துட்டு உங்களோட ஷார்ட்ஸோட ரெவன்யூவோ எதையுமே டேமேஜ் பண்ணாது, அண்ட் இது காப்பிரைட்டும் இல்லை அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ நோ ரெஸ்ட்ரிக்ஷன் உள்ள கொடுத்துருக்காங்க. பட் இதை நீங்க இன்னும் டீட்டெயிலாக கிளியர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த ரிவ்யூ இஷ்யூ அப்படின்னு சொல்லிட்டு கீழே இருக்கு இல்லையா, அதுக்குள்ள போங்க. ஸோ இதுலயே அவங்க வந்துட்டு ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லைன்னு கொடுத்தனால நம்ம ஃபீல் பண்ண தேவையில்லை, இருந்தாலும் உங்களுக்கு வந்துட்டு கிளியர் பண்ணிடுறேன். அந்த ரிவ்யூ இஷ்யூக்குள்ள போனோன்னே பாருங்க, எந்த இடத்துல அந்த குறிப்பிட்ட இடத்துல வந்துட்டு ஒயிட் மார்க் காமிக்குதா. ஸோ நான் ஜஸ்ட் அந்த வீடியோ கூட பிளே பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு, அது எதனால வந்துச்சுங்கிறது. அந்த குறிப்பிட்ட இடத்துல வந்துட்டு இருக்கிறது காப்பி ரைட்டுக்கு கொஞ்சம் எதிராக இருக்கு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது பாருங்க, நான் பிளே பண்ணியிருக்கேன். ஸோ அது சம்மக் சலோ சாங்கும் இன்னொரு ரீமேக்ஸ் பண்ணி வந்திருக்கு. இது ஷார்ட்ஸ்ல இருந்தா எடுத்து போட்டது, பட் அந்த குறிப்பிட்ட ஏரியா மட்டும் எங்களுக்கு வந்துட்டு காப்பிரைட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கு பாருங்க கண்டென்ட் ஓனர் டி சீரிஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல ஆக்ஷன்ஸ்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. எரைஸ் பண்ணலாம் அல்லது ட்ரிம், நமக்கு அந்த குறிப்பிட்ட செக்ஷன் கொடுத்தாங்க இல்லையா, அந்த செக்ஷனை ட்ரிம் பண்ணலாம், இல்லாட்டி டிஸ்பியூட் பண்ணலாம். டிஸ்பியூட்டுங்கிறது என்னன்னா மொத்தத்துக்கு வீடியோவே டெலிட் பண்ணிடுறது. ஸோ அந்த சாங்கை மட்டும் நீங்க எரைஸ் பண்றதுன்னா அந்த ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். இல்ல அந்த ட்ரிம் பண்ற அந்த இடத்த மட்டும் ட்ரிம் பண்ணீங்கன்னா அதுக்கு மட்டும் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களே, பட் அதை பண்ணினீங்கன்னா வீடியோல முக்காவாசி இடத்துல வந்துட்டு வாய்ஸே வராது. ஸோ அதனால அதையும் நான் கொடுக்கல. அண்ட் டிஸ்பியூட் நான் வந்துட்டு வீடியோவே டெலிட் பண்ணல. நான் ஏன் டெலிட் பண்ணல, எந்த ஆக்ஷனும் எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் அது காப்பிரைட்டுக்கும் இஷ்யூவும் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு கொடுத்துட்டாங்க. அண்ட் எனக்கு டாலர் வந்து அதுக்கு ரெவன்யூ வந்துட்டு இருக்கு. ஸோ எதுக்காக நம்ம வந்துட்டு டிஸ்பெக்ட் பண்ணணும், அதை ஷார்ட்ஸே வந்துட்டு நோ ரெஸ்ட்ரிக்ஷன்ல தானே கொடுத்துருக்கு, நான் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணல. மேபி உங்களுக்கு வந்துட்டு இதுல காமெடி வீடியோ ஏதோ யூஸ் பண்ணிருக்கீங்க, நாளைக்கு இது காப்பிரைட்டா மாறலாம், அந்த மாதிரி சமயத்துல வந்துட்டு நீங்க டெலிட் பண்ணிக்கலாமே ஒழிஞ்சு அவங்களே நோ ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்னு உள்ளேயும் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்க வந்துட்டு எதுவுமே பண்ண தேவையில்லை. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நமக்கு காப்பிரைட் இருக்கிற ஒரு வீடியோல சின்னதா இல்லாட்டி கொஞ்சம் தூரம் மட்டும் காப்பிரைட் இல்லாத ஒரு சாங்கோ இல்லை ஒரு மியூசிக்கோ உள்ள வரும்போது இந்த மாதிரி சம்டைம்ஸ் கொலாப்ஸ் நடக்கலாம். ஸோ இது வந்துட்டு அவங்களே சொல்லிட்டாங்க, இதுல வந்துட்டு நோ ரெஸ்ட்ரிக்ஷன் உங்களுக்கு டாலர்லாம் வரும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்கன்னா நீங்க எதுவுமே பண்ண தேவையில்லை, அதை நீங்க விட்டுறலாம். பட் அதுல சில பேருக்கு வந்துட்டு டாலரும் வராது, பிகாஸ் ஃபுல்லாவே அந்த சாங் வந்துட்டு காப்பிரைட் யூஸ் பண்ணி வந்திருக்கலாம். ஸோ அதுக்கு வந்துட்டு டாலர் போட்டு அதை வந்துட்டு அடிச்சிருக்க மாதிரி ஒரு சிம்பிள் வரும். ஸோ அந்த மாதிரி சிம்பிள் வந்துச்சுன்னா வேணா நீங்க அந்த ஏரியாவை ட்ரிம் பண்றதோ இல்ல வந்துட்டு அதை எரைஸ் பண்ணிக்கிறதோ சாங்கை மட்டும் மியூட் பண்ணிக்கிறதோ இந்த மாதிரி பண்ணிக்கலாம். பட் இந்த மாதிரி டாலர் வருதுன்னு தெரிஞ்சா நீங்க மியூட் பண்ண தேவையில்லை. அண்ட் இது வந்துட்டு காப்பிரைட் இல்ல, இது வந்துட்டு ஒரிஜினல் மியூசிக்கே காப்பிரைட் அப்படின்னா உங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் பக்கத்துல இந்த மாதிரி காப்பிரைட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். அப்படின்னா வேணா நீங்க யோசிக்கலாமே தவிர இந்த மாதிரி ஷார்ட்ஸ் நன் பாலிசி அப்படின்னு வந்தா நீங்க எதுவுமே யோசிக்க தேவையில்லை. இது எந்த ஒரு ப்ராப்ளமும் கிரியேட் பண்ணாது. ஸோ உங்களுக்கு இப்போ வந்துட்டு டீட்டெயிலாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். எத்தனை பேர் இது மாதிரி பார்த்து கன்ஃபியூஸ் ஆயிருக்கீங்க, இது என்ன அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.